ஹalleluya, குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க, எழுந்துட்டீங்களா? வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நாளிலும் இன்னொரு ராஜாவையும் அவனுடைய வாழ்க்கையும் நாங்கள் தியானிக்கும்படியாக கடந்த சில நாட்களாக அப்பா உம்முடைய வேதத்தில் இருக்கிற இந்த காரியங்களை நாங்கள் தியானிக்கையிலே அப்பா எச்சரிப்படைகையிலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள உம்முடைய வசனத்தின் மூலமா இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? தவறாமல் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை. ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல இந்த ராஜாக்களின் வரலாறு. எவ்வளவாய் தேவன் நம்மை நேசித்து இந்த ராஜரிக ஆசாரிய கூட்டத்தில் சேர்த்தாலும் இன்றைக்கு நம்முடைய நிலைமையும் இப்படித்தான் இருக்கிறது. எவ்வளவோ பேர் இன்றைக்கு ரட்சிப்பு அடையாதவர்கள் இருக்கையிலே, அவர்கள் பாடுபடுகையிலே, கஷ்டங்கள்ல இருக்கையிலே, நாமும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தபோது தேவனுடைய அன்பு நமக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தந்து நமக்கு நன்மைகள் செய்த எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்த பிறகு நாம் இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்த்தால், அவரிடத்துல நன்றியோடு இருக்கிறோமா, உத்தமமுள்ள இருதயத்தோடு இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்த்தால் இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் அஜாக்கிரதை நிறைந்த அலட்சியமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறார்கள். தேவனை துக்கப்படுத்துகிற விஷயங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள். இதோ அந்த காலத்து இந்த ராஜாக்களை குறித்து தியானிக்கையிலே தேவனுக்கு பட்சபாதம் இல்லை. அவரை நேசிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பார், அவரை விட்டுவிட்டவர்களை கைவிடுவார். அவர் வார்த்தையை கேட்கிறவர்கள் விருத்தி அடைவார்கள், அவர் வார்த்தையை கேளாதவர்கள் அழிவை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கு அமத்சியா என்னும் இன்னொரு ராஜாவை குறித்து இன்று நாம் தியானிக்கிறோம் என்று சொல்லுவதை விட கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லலாம். இதில் இருக்கிற நன்மை தீமை இரண்டையும் நம்ம வாசிக்கிறோம். இதுல நல்ல விஷயங்களும் இருக்கிறது. இந்த ராஜாக்களின் வரலாறுல நிலையாக இல்லை. நம்ம கூட சில நேரம் நல்ல நல்ல விஷயங்களை செய்வோம், நல்ல காணிக்கை கொடுப்போம், நன்றாய் ஜெபிப்போம், ஆழமாய் ஜெபிப்போம், ஏதோ ஒரு நாள் நல்லபடியாய் ஊழியம் செய்வோம். ஆனால் அந்த தேவனுக்கான நிலையான பக்தி இருந்தால்தான், கொஞ்ச காலம் அப்படி கொஞ்ச காலம் இப்படி இருந்தால் அது உறுதியோடு இருப்பதல்ல, நிலையற்று இருப்பது. நிலையற்று இருப்பவர்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. நீங்கள் நிலையா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரி பாருங்க, இந்த அமத்சியாவை குறித்து நாளாகமத்தின் 2வது புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இதுல முக்கியமானதை நாம் பார்ப்போம். பாருங்க, இவன் ராஜாவான பிறகு கொஞ்ச காலம் சரியா இருந்தான். எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. புதியது விந்தை பழையது சலிப்பு என்பது போல் புதிதாய் ஒரு வேலையில ஜாயின் பண்ணும்போது எவ்வளவு இன்ட்ரெஸ்டா செய்வாங்க பாருங்க அந்த வேலையை. அதே வேலை கொஞ்ச காலம் ஆகிறதுக்குள்ள போர் அடித்து விடும், அது சலிப்பாகி வேண்டாம் என்பார்கள். ஏதாவது ஒரு புதியதா இருந்தா விரும்புவார்கள். ஆஹா மன்னா, இது என்ன ருசியா இருக்கிறது என்றார்கள். அதே இஸ்ரவேலர்கள் கொஞ்ச காலத்துல சலித்து போய்விட்டார்கள். இந்த ருசியற்ற இந்த ஆகாரம் எங்களுக்கு எதற்கு என்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அநேகருக்கு சலிப்பாகி விட்டது. எப்பொழுதும் தேவனுடைய அன்பை அனுபவிக்கிறவங்களுக்கு அந்த அன்பின் மதிப்பு தெரிவதில்லை. தேவன் தருகிற பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு அந்த பாதுகாப்பை உணர்வதில்லை. அதுதான் ஆபத்துங்க, ஆபத்தான நிலைமை அது. இதற்குதான் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று தாவீது சொல்கிறார். கடந்த காலத்தில் எப்படி இருந்தேன், எந்த குடியிலிருந்து எழுப்பப்பட்டாயோ, எந்த கல்லிலிருந்து செதுக்கப்பட்டாயோ மறந்து விடாதே. நான் ஆடு மேய்க்கிறவனா இருந்த போது தேவன் என்னை தெரிந்து கொண்டார். நான் படிப்பில்லாத பாமரனா இருந்த போது தேவன் என்னை அழைத்தார் என்று அன்றைய அந்த நபர்கள் நினைவில் வைத்திருந்ததினால்தான் உடைந்த இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்ற முடிந்தது. இந்த அமத்சியா ராஜாவான பிறகு கொஞ்ச காலம் நன்றாயிருந்தான். ஆனால் அதிகாரம் கைக்கு வந்தவுடனே பாருங்க, ஒரு சிலர் அதை நன்மையாய் பயன்படுத்துவதை விட்டுவிட்டு தீமைக்கென்று பயன்படுத்துவார்கள். இன்றைக்கும் அதை தனது உலகத்திலே பார்க்கிறோம். நமக்கு எலெக்ஷன்ஸ் நடப்பது போல், அரசாங்கங்கள் மாறுவது போல் இங்க ராஜாக்கள் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. என்னங்க, இவன் ராஜாவான பிறகு பாருங்க, அமத்சியாவுக்கு அதிகாரம் கிடைத்தவுடனே இவன் தகப்பனை, யார் இவருடைய அப்பா, நேற்று பார்த்தோம் இல்லையா, யோவாசை கடைசியில தேவனை விட்டுவிட்டதினால், தேவனுடைய பாதுகாப்பு இழந்ததினால்
அவன் படுக்கையிலேயே அவன் கொல்லப்பட்டான். ஐயோ, என் அப்பா தேவனை கைவிட்டதினால் தானே தன் வாழ்க்கையை இழந்து போய்விட்டார் என்று உணர்ந்து கொள்வதை விட்டுவிட்டு அவரை கொன்றவர்கள் மீது பகை பிடித்து அவர்கள் எல்லாரையும் அழைப்பித்து கொன்று போட்டு ஏதோ பெரிய விஷயம் செய்ததாக நினைக்கிறார். என்னங்க, அது மாத்திரமல்ல, அவன் ராஜாவான பிறகு தன் படை எவ்வளவு என்று கணக்கு போட்டுக் கொண்டான். நல்ல வாலிபர்கள், ஆயுதம் ஏந்தியவர்கள், பராக்கிரமசாலிகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்றால் கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு 3 லட்சம் பேர் வந்தார்கள். அந்த 3 லட்சம் பேரை கொண்டு நான் யுத்தம் செய்வேன், என் தேவன் பிளஸ் 3 லட்சங்கள் எனக்கு போதும் என்று திருப்தி அடையாமல் இன்னொரு 1 லட்சம் பேரை, பராக்கிரமசாலிகளை 100 தாலந்து வெள்ளியை கொடுத்து பாருங்க 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலிலும் 100 தாலந்து வெள்ளி காசு கொடுத்து அமர்த்தி எவ்வளவு பேரை அமர்த்தி கொண்டான் அவன். பராக்கிரமசாலிகள் ஏற்கனவே 3 லட்சம் இருக்கிறார்கள். அடுத்தது இங்க 6ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலிலும் 1,00,000 பராக்கிரமசாலிகளை 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான். இஸ்ரவேல் ராஜாவுக்கும் யூதா ராஜாவுக்கும் சண்டைகள். ஆனால் சண்டைகள் இருந்த போதும் பாருங்க, அந்த ராஜாவினுடைய படையிலிருந்து இன்னும் 1 லட்சம் பேரை பணம் கொடுத்து கூலிக்கு வாங்கி கொண்டான். எங்களுடைய பட்சத்தில் யுத்தம் செய்யுங்கள், போராடுங்கள் என்று. அதுல பாருங்க, கூலிக்கு செய்கிறவன் கூலிக்காரன் தானே. குமாரனின் மனது எப்படி வரும்? தேவனுக்கு கூலி ஆட்கள் வேண்டாம், குமாரர்கள் வேண்டும். யோசேப்பு அந்த போர்த்தீஃபரின் வீட்டிலே கூலிக்காரன் போல சேர்ந்தாலும் கூலியாகவே அவன் இருக்கவில்லை, குமாரனாய் நிரூபிக்கப்பட்டான். சாவியெல்லாம் அவன் கையில் கொடுத்து விட்டான். கூலிக்காரன் மனது. நான் ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். கூலிக்காரனே ஆகவே ஓனாய் வந்தால் ஓடி போவான். அன்றைக்கு ஆபிரகாம் அத்தனை ராஜாக்களை ஜெயிக்க முடிந்ததென்றால் அவன் வேறு ஆட்களை வாடகைக்கு வாங்கவில்லை, இன்னொரு சேனையை, இன்னொரு தேசத்தின் ஆயுதங்களை வாங்கிக் கொள்ளவில்லை. இந்த காலத்துல பாருங்க, நீங்க நம்மிடத்துல ஆயுதங்கள் இல்லாவிட்டால், நமக்கு உணவில்லாவிட்டாலும் ஆயுதங்களை வாங்கி வைக்கிறார்கள். அந்த தேசம் இந்த தேசத்திலிருந்து அந்த பொருட்களை வாங்கி வைக்கிறார்கள். யுத்தம் வந்தா எதையோ காப்பாற்றலாம் என்று. தேவன் காப்பாற்றாவிட்டால் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. தேவனை சார்ந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உனக்கு மனுஷருடைய உதவி உதவாது. ஆனால் இங்க பாருங்க, இந்த அமத்சியாவை தேவன் ராஜாவாக்கினால் மனுஷருடைய உதவியை நாடி அவர்களுக்கு பணம் கொடுத்து எங்கள் பட்சத்தில் யுத்தம் செய்யுங்கள் என்று சத்ரு சேனையை தன் சேனையோடு சேர்க்கிறார். அப்பொழுது தேவனுடைய வார்த்தை அவரிடத்தில் வந்தது. இங்கே 7ஆம் வசனத்துல பாருங்க, தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. கர்த்தர் எப்ராயிமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலரோடும் இருக்கவில்லை என்று சொன்னான். போக மனதானால் நீர் போம், காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும். தேவன் உம்மை சத்ருவுக்கு முன்பாக விழப்பண்ணுவார். ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான். ஜெயம் கொடுப்பவர் அவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்றார். உங்களுக்கு எவ்வளவு பெரிய படை இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல, தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரா என்பது முக்கியம். நீ அந்த சத்துருக்களை, தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை உன்னோடு கூட்டி செல்ல வேண்டாம் என்று சொன்னால், அப்பொழுது நான் இவ்வளவு பணத்தை கொடுத்து எவ்வளவு வெள்ளி காசை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க இங்க 6ஆம் வசனத்தில் எவ்வளவு கொடுத்தார்? 100 தாலந்து வெள்ளியை கொடுத்து, நான் ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டு விட்டேன், இப்ப அவங்களை கொண்டு போகாவிட்டால் எனக்கு 100 தாலந்து வெள்ளி பணம் வேஸ்ட் ஆகிவிடும், அது வீணாகி போய்விடும், காசெல்லாம் வீணா போய்விடும். நல்லா இருக்குங்க என்று நாம் அப்படித்தான் சில தவறான முடிவுகள் எடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அப்படி தவறான விஷயத்துல வைத்து அது ஏமாற்றுவது நிறுத்திவிடு என்று சொன்னால், இன்னும் கொஞ்சம் கட்டினால் அதுவும் கிடைக்கும் என்று சொன்னால், இதுவரை போட்டு இழந்ததே போதும் என்று விடாமல் அதன் மீது இன்னும் ஆசை வைத்துக் கொண்டு இன்னும் செலவு செய்து அதை ஏதாவது செய்ய நினைக்கும் போது, போனது போனால் போகட்டும் தண்டம் என்று இருப்பதையாவது பத்திரப்படுத்திக் கொள்வதை விட்டுவிட்டு கடனை தீர்க்க கடன் வாங்கி திரும்ப கடன் தீர்க்கிறது என்னங்க இது? ஒரு சின்ன இடம் இருக்கிறது என்று அதன் மதிப்பை விட அதிகமாக கடன் வாங்கி அதன் மீது வீட்டை கட்டி கடன் கட்ட முடியாமல் இருக்கிற இடத்தையும் இழந்து போனவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க.
தேவன் உங்களை கட்டினால் நீங்க கட்டப்படுவீர்கள். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்கள் பிரயாசம் வீணானதே. அது எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு வீணாகி விடுமே என்றால் அந்த தேவ மனுஷன் சொன்னார், அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டபோது அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்று சொன்னார். நீ தேவன் நிமித்தம் எதையாவது நஷ்டம் போனால், உன் மனசாட்சி நிமித்தம் நஷ்டம் போனால், அது உனக்கு வீண் அல்ல, 2 மடங்காக தேவன் தருவார். இப்பொழுதாவது நினைவில் கொள்ளுங்கள், ஏதோ ஒரு தவறு செய்தேன், ஏதோ ஒரு தவறான முடிவு எடுத்தேன், நான் அதிலே என்னுடைய முதலீடு செய்தேன், அதை நான் இப்பொழுது நிறுத்திவிட்டால் வீணாகிவிடும் என்று நினைக்காமல் அதிலே முழுவதும் மூழ்கும் முன்பே நீங்க போனா போகட்டும் என்று கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு போனதற்கு அதிகமாக கொடுப்பார் என்று சொன்னபோது, சரி ஓகே, தேவ மனுஷனுடைய வார்த்தையை அவங்க அப்பா புறக்கணித்த போது என்ன ஆனது என்று உனக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க அப்பா தேவ மனுஷனை கொன்றே போட்டு விட்டார் இல்லங்க. எச்சரிக்கிறவர்களை கொன்று போடுவது, புத்தி சொல்லுகிறவர்களை அருவருப்பது பயங்கரமானது. நீதிமானனை அடிப்பதற்கு தைலாபிஷேகம் என்றார் தாவீது. அதனால்தான் எவ்வளவு தவறு செய்தாலும் தேவனுடைய எச்சரிப்புகளை தேவ மனுஷர் மூலம் பெற்றுக்கொண்டு திருத்திக் கொண்டார். அதனால்தான் உத்தமமுள்ள இருதயத்தை கொண்டிருந்தார். இன்றைக்கும் தேவனுடைய வசனம் நம்முடைய தவறுகளை திருத்தவும் நீதியின்படி சிட்சிக்கவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அதற்குதான் நாம் வசனத்தை கேட்பது. இன்றைக்கு நான் என்ன திருத்திக் கொள்ள வேண்டும், எந்த தவறான வழியிலே சென்றேன், வழி மாறி விட்டேனா என்று ஒவ்வொரு முறை வசனத்தை கேட்கும் போதும் நம் இருதயத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். சரி, கொண்டு போகாமல் போனார். 3 லட்சம் பேரோடு போனார். கொஞ்சம் வெற்றியை பெற்றார். ஆனால் வினோதம் என்னவென்றால், திரும்பி வருவதற்குள் இவர் யுத்தத்துக்கு போகும்போது அந்த 1,00,000 பேர் கூலி இழந்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு எல்லா விஷயமும் தெரிந்து விட்டது. எங்கே எல்லைகள் இருக்கிறது, எங்கே பலவீனம் இருக்கிறது என்று. இவர்கள் யுத்தம் செய்த போது அவர்கள் இந்த யூதா மக்கள் மீது விழுந்து இங்கிருந்த எல்லாவற்றையும் கொள்ளையடித்து விட்டார்கள். பாருங்க, சத்ருவை நீ உன்னுடைய வீட்டிற்குள் வரவழைத்தால் அவன் உன்னை கொள்ளையிடுவான். எசேக்கியா போன்ற மகாராஜா நல்லபடியாய் தேவ ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்ற பிறகு எவ்வளவு அற்புதமாய் சுகம் பெற்றார் என்று சுற்றி இருக்கிற ராஜாக்கள் அவர் விசாரிக்க வந்தபோது தேவன் செய்த நன்மையை குறித்து சாட்சி கொடுக்காமல் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் தன்னுடைய வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் காண்பித்தானாம். பாரு, எனக்கு இவ்வளவு இருக்கிறது, அவ்வளவு இருக்கிறது என்று. என்னங்க, அவ எல்லாவற்றையும் கொள்ளையடிக்க அவங்க பிளான் போட்டு விட்டார்கள். எல்லாவற்றையும் கொள்ளையடித்தார்கள். இன்றைக்கு நாம கவனிக்க வேண்டியது, தேவனுடைய நன்மைகள், தேவ கிருபைகள் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த அவைகளை கொண்டு நீ பெருமைப்படாதே. அவைகளை வைத்துக் கொண்டு பெருமை பாராட்டத்தை உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் நீ இவ்வளவு பெரியவன் என்று பார்க்கும்போது, இது என்னுடையதல்ல, இது தேவன் ஆசீர்வதித்தார் என்று நீ எப்படி இவ்வளவு சம்பாதித்தாய் என்னும் போது இது தேவனுடைய கிருபை மாத்திரமே. எப்படி உனக்கு இது சாத்தியம் என்று கேட்டால், என் தேவனாலே சாத்தியம் என்று சாட்சி கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொள்ளாததினால் கடைசியில இவனுடைய வாழ்க்கையில தோல்வியைத்தான் பார்க்கிறோம். அவன் முதல்ல சில வெற்றிகளை அடைந்த போது என்ன செய்கிறான்? தேவன் அவனோடு இருந்து உதவி செய்ததை மறந்து சத்துருக்களின் தேவர்களை, தோப்பு விக்கிரகங்களை கொண்டு வந்து அவைகளை வணங்க தொடங்கிவிட்டான். தேவனுக்கு அருவருப்பானது இது. என்னை விட்டுவிட்டு உலகத்தை சார்ந்து கொள்கிறவனுக்கு ஐயோ! விக்கிரக ஆராதனை என்பது தேவனுடைய பார்வையிலே ரொம்பவும் வைராக்கியத்தை உண்டாக்குவதா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். அப்போது இன்னொரு தீர்க்கதரிசி வந்து 15ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் உண்டவர் ஆகி அவனிடத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் இங்கே அனுப்புகின்றார். இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவது என்ன என்று அமத்சியாவோடே சொன்னான். என்னங்க, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ, நீ அமைதியாயிரு என்று உன்னை கொன்று போடுவேன் என்று இவனை இங்கே மிரட்டுகின்றார். இப்படி சொன்னானே தவிர அந்த ஆலோசனையை அவன், இந்த அமத்சியா, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் தவறை திருத்திக் கொள்ளவில்லை, விக்கிரகங்களை விட்டுவிடவில்லை. தேவனிடத்திலிருந்து அவன் இருதயம், தேவனிடத்தில் உத்தமமாயிருந்த இருதயத்தை கெடுத்துக் கொண்டான். தேவன் மீது இருந்து பார்வை விலக்கிக் கொண்டான். அவ்வளவுதான். அதோடு அவனுடைய வாழ்க்கையில அழிவை பார்த்தான். தன்னுடைய வாழ்க்கையில பின்னும் 15 வருடங்கள் வாழ்ந்தான். இஸ்ரவேலின் ராஜா மரித்த பிறகு இவன் 15 வருஷம் அரசாண்டான். ஆனால்
கடைசியில எதையும் சாதிக்காதவனாக தேவனுக்கு வேதனை உண்டாக்குகிறவனாய் தேவனுடைய பாதுகாப்பு இழந்தவனாக மரித்து போனான். இந்த அமத்சியாவின் வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூறுவது, தேவன் நம்மை உயர்த்தும் போது நன்றியோடு இருப்பது, தேவனுடைய ஊழியர்கள் மூலம் தேவனுடைய வசனத்தின் மூலம் நமக்கு தரும் எச்சரிப்பை எடுத்துக்கொள்வது, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது நலம் என்று நம்புவதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறாரா என்பது முக்கியம். உன்னோடு ஆண்டவர் இருந்தால் உனக்கு இருப்பதே போதும். எவ்வளவு பேருக்கு எவ்வளவு அப்பங்கள் வேண்டும் என்றால், சரி உங்களிடத்துல என்ன இருக்கின்றார்? இவ்வளவுதான் இருக்கு ஆண்டவரே, 5 அப்பங்கள் 2 மீன்கள் கொண்டு வா. அதை ஆசீர்வதித்த போது நிறைவானது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு இருப்பதை தேவனுக்கு முன்பு வைத்து ஜெபித்து பாருங்கள். அதை பெருக செய்து 2 மடங்காக 100 மடங்காக தேவன் ஆசீர்வதிப்பார். அதை விட்டுவிட்டு கடன் வாங்குவதும், அனாவசியமானவர்கள் அறிவுரைகள் எடுத்துக்கொள்வதும், அனாவசியமானவர்களுடைய உதவியை பெறுவதும் அது நமக்கு கொஞ்சம் என்னும் நல்லதல்ல. உனக்கு உதவி செய்கிறவராய் நான் இருக்கையில் உனக்கு உலகத்தின் உதவி எதற்கு என்னும் ஆண்டவர் அவரை விட்டு நாம் மற்றவர்களை சார்ந்து கொள்ளும் போது அவர் நம்மிடத்துல வருத்தப்படுவாருங்க. உன்னை இவ்வளவு நேசிக்கிறேனே, நான் எப்போதும் முன்னோடு இருக்கிறேனே, உனக்கு வேண்டியதெல்லாம் தருகிறேனே, வேண்டுமானால் என்ன கேள் தருகிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆகவே இனிமேல் மனிதரை நம்ப வேண்டாம், மனுஷரை கேட்பதை கற்றுக்கொள்ளாதீங்க. மனுஷர்களை உங்க சிம்பத்திக்காக மனிதர்களை தேடி போகாதீங்க. மனுஷருடைய பலம் வீணுங்க. ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. நீ தனியாளா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கும்போது கோடி யானைகளின் பலத்தை தேவன் உனக்கு தருவார். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறதோ ஆராய்ந்து பார்க்க எத்தனை விஷயங்களில் அப்பா உம்மை நம்புவதை விட்டுவிட்டு நாங்கள் மனிதர்களை நம்புகிறோமோ, உம்மை சார்ந்து கொள்வதை விட்டுவிட்டு உலகத்தாரை சார்ந்து இருக்கிறோமோ, எத்தனை விஷயங்களில் அப்பா உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் அனாவசியமான முடிவுகள் எடுத்து கடன்களில் மூழ்கி போகிறோமோ, சிக்கிக் கொள்கிறோமோ, எங்களை பாருங்க. எங்களை ஆராய்ந்து பார்த்து இப்பொழுது ஆகிலும் மனம் திரும்புவதற்கு நீங்கள் தேவனுக்கு விரோதமா இருக்க வேண்டாம் என்ற அந்த வார்த்தையின்படியாக அப்பா எங்க வாழ்க்கையை சரி செய்து கொண்டு உம்மிடத்திலே சமாதானப்பட எங்களுக்கு உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள உம்முடைய சாட்சிகளாய் மரணம் வரைக்கும் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினால் 8939801234 என்ற எண்ணிற்கு நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் தெரியப்படுத்துங்க. அவைகளெல்லாம் நாங்க கவனிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்க பெயரும் ஊரும் கமெண்ட்ல பதிவிடுங்க. மறந்து விடாதீங்க, போகும்போது லைக் பட்டன் அழுத்துங்க. யாராவது ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்க உதவியா இருப்பீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு மத்திய நேரத்தில் அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நீங்களும் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.